கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வசனம் ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இலட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இது ஒரு பெரிய வசனம், அதனால் நான் கட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாத்திரம் நாம் பார்க்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வெட்கப்பட்டு போகிற நிலைமை நிறைய பேருக்கு ஏற்படும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை கட்டாயமாக உண்டாகும். வெட்கப்படுற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா, ஒரு மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா. அந்த கிளாஸில் பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்போ டீச்சர் மார்க்கு கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன படிக்கிற, நீ என்னத்தை செய்கிறியோ தெரியலையே, இப்படி மார்க் வாங்குற, நீ எல்லாம் உருப்படுவியா, அப்படி இப்படின்னு ஏதாவது சில வார்த்தைகளை விட்டாங்கன்னா அது வெட்கத்துக்குரிய காரியம். அது ஹியூமிலியேட் ஆகுது. அந்த பொண்ணு தலை குனிஞ்சிட்டு தான் இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அதே மாதிரி பசங்க அந்த பொண்ணை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் அது ரொம்ப சகஜம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வெட்கப்பட்டு போவாங்க. இது மாத்திரம் இல்லை, எக்ஸாமில் பெரிய பெரிய எக்ஸாமில் ஃபெயில் ஆகும்போது, நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகும்போது எத்தனை பேர் தலை குனிஞ்சு போனாங்க, அதோடு நிற்கலை, வெட்கப்பட்டு போனாங்க, அதோடு நிற்கலை, போய் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. எத்தனையோ நீட் எழுதின பிள்ளைங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு மார்க் வரலன்னொடனே தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. எவ்வளோ பரிதாபம் பாருங்கள், எவ்வளோ சின்ன வயசு பாருங்கள். அவங்க வாழ வேண்டிய வயசில் இப்படி ஒரு சோதனை அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த 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 இது தாக்கத்தை அவங்களால அந்த இம்பேக்ட் அவங்களால தாங்கிக்க முடியல பாருங்க. அது வெட்கத்துக்குரிய ஒரு காரியம். என்ன பெரிய டாக்டர் ஆகணும்னு உனக்கு நினைப்பா, நீட் எழுதுன, ஃபெயில் ஆகிட்டியா, போச்சா, எவ்வளோ கேவலம் அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசுறதுக்கு சொந்தக்காரங்களே ரெடியாக இருப்பாங்க பாருங்க. அப்படியெல்லாம் பேச்சு வாங்கினவங்க தான் தற்கொலை பண்ணிட்டு மறித்து போனாங்க. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. நீ எதுக்கு பயப்பட, நீ என்னையை நம்பு, முற்றிலுமா என்னை நம்ப. அவர் சொல்றாரு யாக்கோபு 1:5, உனக்கு விஸ்டம் இல்லையா, உனக்கு டிவைன் விஸ்டம் வேணுமா, உனக்கு தெய்வீக ஞானம் வேணுமா, நீ என்னிடத்துல கேளு. எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் சரியான முட்டாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐம் வெரி இக்னரண்ட், அந்த மாதிரி காரியங்களை தான் நீ என்கிட்ட சொல்லு, நான் பரிபூர்ணம் உனக்கு கொடுப்பேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை அந்த பரீட்சையில் நீ நல்லா எழுதும்படிக்க நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வம் பாருங்கள். ஸ்கூல் சில்ட்ரன் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை சொல்லி கொடுப்போம். எல்லாரும் கேளுங்க, டிவைன் விஸ்டம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அது மாத்திரம் இல்லை, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீன்னு ஒரு வசனம் இருக்குது. பிலிப்பியர் 4:13 வசனத்தில். அதில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை. அப்போ மேக்ஸ் எக்ஸாம்னு சொன்னால் நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் இருக்காண்டவரை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் என்னால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து ஜோம் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகும் பொழுது கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு உங்களுக்கு செய்யவே மாட்டார் பாருங்க. நீங்கள் படித்ததா வரும் பாருங்க, நீங்கள் படிக்காமல் விட்டதெல்லாம் வராது. இப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தெய்வமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, மார்க்ஸ் அவங்க நினச்சே பார்த்துக்க மாட்டாங்க, நிறைய மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. அவங்களுக்கே தெரியும் எதுலெல்லாம் தப்பு விட்டாங்கங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். பட் என்ன ஒரு அவசரத்தில் டீச்சர் கரெக்ஷன் பண்ணாங்களோ தெரியல, டீச்சர் நிறையா மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. இந்த பயம் பிசாசு கொடுக்கறது. இந்த பயத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா 1-2 இல்லை, எல்லா காரியத்துக்கும் பயந்துட்டே தான் இருப்போம். ஆனால் எதிர்த்து நிற்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கணும். பிசாசு கொடுக்குற இந்த வலைகளில் சிக்கிடக்கூடாது. அவன் பயம், இன்னும் டவுட்டு, அதாவது சந்தேகம், இன்னொன்று அவிசுவாசம். இது 3ஐயும் நமக்குள்ள வரிஸ்னா கவலை, இதெல்லாம் இன்டர்ட்வைன்டு பாருங்கள். இதெல்லாம் கவலைப்படுறது, டவுட்டு பண்ணுறது, அடுத்து இந்த பயப்படுறது, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்ச வலைகள். இதில் சிக்குண்டு தவிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர். அப்போ நாங்கள் ஆன்மீகத்தில் நாங்கள் கற்றுக் கொடுக்கறது இது 3 உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் பிசாசுக்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. இப்போ பிசாசு கிட்ட பிடியிலிருந்து சிக்குண்டு இருக்கிற நிலைமையில இயேசு கிறிஸ்து உங்களை வெளியில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அவங்க ஏசப்பா வந்து அந்த படகுல படுத்து நித்திரையாக இருக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய அலைகளோட பெரிய ஒரு ஸ்டார்ம் வருது, காற்றும் கடலும் ரொம்ப எழும்புது. அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப பயந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க. அவர் காற்றையும் கடலையும் ஒரு நிமிஷத்தில் அதட்டிட்டு, ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போச்சுன்னு சொல்கிறாரு பாருங்க. பயப்படுறதுனால விசுவாசம் குறைஞ்சி போயிடும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் தான் நமக்கு தேவை. ஆனால் நமக்கு பயம் இருந்துச்சுன்னா விசுவாசத்தை அப்படியே புல் டவுன் பண்ணிடும். அதனால தேவனிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு பயத்தின் ஆவி எனக்கு வேணாம், நீங்கள் பயத்தின் ஆவி எனக்கு கொடுக்கல. 2 தீமோத்தேயு 1:7 அப்படிதான் சொல்லியிருக்கு. பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவியை தான் கொடுத்துருக்காரு கர்த்தர். அதனால அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவி எனக்கு கொடுங்க. இந்த பயம் நான் வேண்டாம் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்ன சூழ்நிலை எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனைகள். காலேஜில் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை வந்து கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மீடியா ரூம்குள்ளே போகும்போது எல்லோரும் பேக்ஸை வெளியில் தான் வச்சுட்டு போகணும், செருப்பெல்லாம் வெளியில் வச்சுட்டு போகணும். ஆனால் கேமரா இருக்குது, அங்கே வச்சு கரெக்டாக கேமரா இருக்குது. ஒரு பொண்ணு எத்தனையோ ரூபா வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த பொண்ணு வந்து தொலைச்சிட்டேன்னு சொல்லும்போது கேமராவில் வச்சு கையும் களவுமா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப ஏழை. என்கிட்ட வந்துட்டு அவள் காசு வாங்கியிருக்கா. எப்படின்னா, எனக்கு வந்து இது வாங்க காசு இல்லை, அது வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்டே பணம் வாங்கியிருக்கா. அடுத்து பாருங்கள், இந்த இது மேட்டர் வெளியில் வந்தோன்னா எப்படிப்பட்ட வெட்கக்கேடு பாருங்கள் அவளுக்கு. அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஒட்டி தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்போ அங்கே என்னென்னா, என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு பார்க்காத மாதிரி ஓடுவா பாருங்க. எனக்கு பாவமாக இருக்கும். அவளுக்கு அவ்வளோ வெட்கம். ஏன்னா நம்ம இந்த மேடம் கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி காசுக்காக ஒரு பிள்ளையோடைய காசை திருடிட்டோம். இது எல்லாருக்கும் வெளிப்படையாயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யட்டுங்கிற ஒரு பயத்தின் ஆவிலே இருந்தாள் கொஞ்ச நாள் வரைக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு அவளை நான் கூப்பிட்டு என்கவுண்டர் பண்ணேன். நான் சொன்னேன், எதுக்கு இப்படி பயந்து ஓடுற, நீ செஞ்ச அந்த காரியத்துக்காக நீ எவ்வளோ வேதனைப்படுறங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி நான் உன்னை தப்பாக சொல்லலை, மன்னிச்சிட்டேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ என்னை பார்த்து பயப்படாத, வெட்கப்பட்டுட்டு இருக்காத. ஆனால் இனிமேல்ட்டு அப்படி செய்யாத. இனிமேல் எந்த நாளும் திருடாத. நீ வந்து என்கிட்ட கூட கேளு, நான் கூட கொடுக்குறேன். நிறையா டீச்சர்ஸ் கொடுக்குறதுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த வேலையை மாத்திரம் செஞ்சிடவே செய்யாதன்னு சொன்னால் ரோன்னு அழுதா. அதுக்கப்புறம் அவளை ஆற்றி தேற்றி அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவள் அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிட்டு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் மேம், நான் ஆண்டவர் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக போடுறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் வெட்கப்பட்டு போகக்கூடிய காரியங்கள் எக்கச்சக்கம் இருக்குது உலகத்தில். ஆனால் அதிலிருந்து எல்லாம் ஆண்டவர் மீட்டு கொள்ளுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு குழந்தை இல்லாத ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் 4 பேர் என்னை பார்த்து வெட்கப்பட்டு போகிற மாதிரி, என்ன ஒரு பிள்ளை பூச்சிக்கு கூட உனக்கு பெற்று போட முடியலையா, நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸில் அதை நான் என்கவுண்டர் பண்ணி கார்னர் பண்ணி அவங்கள பேசுகிறத அந்த பொண்ணு. அதனால் நான் ஃபங்க்ஷன்ஸுக்கே போகிறதில்ல. நான் 9 மாதம் 9 வருஷம் 9 மாதம் இல்லை 9 வருஷம் கழித்து கடவுள் அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு பாருங்க. எவ்வளோ ஆச்சரியம். இப்போ தைரியமாக அந்த குழந்தைய தூக்கிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ வெட்கப்பட்டு போகிறதுக்கு விட மாட்டார் ஆண்டவர். தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். நல்ல தகப்பனே, வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தெய்வம் நீங்கள். நாங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டா நீங்கள் அந்த வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் ஆண்டவரே கீர்த்தி கொடுப்பீங்க, புகழ்ச்சி கொடுப்பீங்க, பெரிய காரியங்களை செய்து தலை கொம்பை உயர்த்துற தெய்வமாக இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. ஜெபத்தை கேட்டதுக்கா சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for joining us and God bless you all.